அண்ணி அண்ணன் வந்துட்டு இருக்காரு, நீங்க பேசி ஒரு முடிவு பண்ணிடுங்க. எந்த முடிவும் ஏற்படுறதுக்கு முன்னாடியே நீ அண்ணி அண்ணின்னு உயர விடுற. இந்த அன்பு அண்ணனுக்கு இல்லையே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருங்க. நீ பெரியவரே, இது உங்க வாழ்க்கை பிரச்சனை, பார்த்து முடிவெடுங்க. இப்ப நீங்க விடுற ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் உங்க எதிர்காலத்தையே முடிவு பண்ணும். அங்க என்ன பாக்குறீங்க? அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க, போங்க. வாங்க. என்ன நீங்க வர சொன்னீங்களாமே? ஆமாங்க, என் விஷயத்துல ஒரு முடிவு பண்ணிட்டேன். அத சொல்லிடலாம்னு தான் நான் உங்களை வர சொன்னேங்க. என்ன வாங்க போங்கன்னு பேர் சொல்லியே கூப்பிடலாமே. அத நான் விரும்பலங்க. ஏன் விரும்பல? என் பேர் பிடிக்கலையா, இல்ல நான் அழகா இல்லையா? உங்களை போய் அழகு இல்லைன்னு சொன்னா சொன்ன வாய் அழுகி போயிருங்க. அப்போ என்ன எதுக்காக நீங்க வெறுக்கிறீங்க? அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை வெறுக்கல. அப்ப நம்மள பிரிக்கிறது எது? நமக்கு தடையா இருக்கிறது எது? பணங்க. நீங்க பணக்காரங்க, ஆனா நானே உங்களுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற பணம் மட்டும் உங்களுக்கு அடிமையாக மாட்டேன்னு சொல்லுமா? இல்ல இந்த பணத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்க குடிசைத்தான் சொர்க்கம்னு வரக்கூடிய தைரியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. நான் அந்த கட்டுப்பாடு எல்லாம் தாண்டி வர தீர்மானிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க நினைக்கிறது கனவுலதான் நடக்கும். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி நடந்தா கூட நம்மள வாழ விட மாட்டாங்க. உங்க அப்பாவும் மாமாவும் என்ன உயிரோட விட மாட்டாங்க. என் உயிரை பத்தி கூட நான் கவலைப்படல. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஒரு பொண்ணு மனசை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் அவ மனசால நினைச்சிட்டா அவரோட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. அது முடியலனா அந்த நினைப்போடைய சாகிறதுதான் வாழ்க்கைன்னு நினைப்பா. இப்ப நான் அந்த கட்டத்துல இருக்கேன். இன்னைக்கு என் வீட்டுல நாள் குறிச்சிட்டாங்க. எதுக்கு? என் சாவுக்கு. நான் வாழ்றதும் சாகுறதும் உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொன்னாலும் உங்களை என்னால ஏத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் போயிட்டு வரேங்க. வரேங்க. என்னங்க என்னங்க? இங்க பாருங்க. எங்க போறீங்க? எனக்கு நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாழ விரும்பல. எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க? நீங்க சாக கூடாது. ஏன்? நீங்க ரொம்ப நல்லவங்க. எனக்காக உயிரையே விட துணிஞ்சிட்டீங்க. நீங்க சாகவே கூடாது. ஏண்டி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன்னை கட்டிக்க போற என் தம்பி எதிரிலேயே அவன் கூட நீ ஆடுவேன் பாடுவேன்? ஏன் இஷ்டம். நான் அவரோட ஆடுவேன் பாடுவேன். அது மட்டும் இல்ல, அவரோட குடும்பமே நடத்த போறேன். என்ன வாய் பழக்கிற? நான் அவர்தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். அதுதான் நடக்காது. ஏன் நடக்காது? பெத்தவன் நானு. இந்த வீட்டுல ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும்.
இந்த வீட்டுல மாத்திரம் இல்ல, இந்த ஊர்லயே அப்படித்தான். நாங்க எதுக்கும் துணிஞ்சிட்டோம். நானும் துணிஞ்சிட்டேன். அந்த விஜயகுமார் பைய குடும்பத்தையே அழிச்சு நாசமாக்கிடுவேன். ஏன்பா நீங்க செஞ்சதெல்லாம் போதாதா? அந்த சின்ன வயசுல என் மனசுல ஏற்பட்ட வடு இன்னும் ஆறல. அந்த கொடுமைகள் எல்லாம் நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அம்மாவை துடிக்க துடிக்க உயிரோட சித்திரவதை செஞ்சுக்கல. அம்மா கண்ணெதிரே அந்த வேலைக்காரியோட விபச்சார குடும்பம் நடத்தினீங்களே, அது நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. இந்த நாய் மேல வச்ச மோகத்துல போதையில கட்டின மனைவிய என் கண் முன்னாடி கழுத்துல எரிச்சு கொண்டீங்களே, அது நீங்க மறந்துட்டீங்க, நான் மறக்கல. அப்பா, மறந்ததெல்லாம் மறந்து போனதாகவே இருக்கட்டும், நானும் மறந்துடுறேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சிடுங்கன்னு கேக்குறேன்ப்பா. வீட்டை விட்டு போயிடுன்னு ஒரு வார்த்தை சொன்ன போதும், போயிட்டு வரேன்னு சொல்லாம கூட போயிடுறேன். உங்க சொத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம், அவரை மட்டும் கொடுத்துடுங்க. அவரோட வாழ்ற வாழ்க்கையை மட்டும் கொடுத்துடுங்க. அப்படியா? அப்படின்னா சரி. என்னங்க, சொத்து சுகம் ஒண்ணு வேண்டாமா? அந்த கழுதைய கட்டின துணியோட வீட்டை விட்டு துரத்துங்க. அப்படியா? கழுத போய் தொலை. அவளை வேண்டாம் நிறுத்துற. ஐயோ மாமா, வயசாச்சிய ஒளிய உனக்கு ஒரு இளவ விளங்கல. இப்ப சொத்தெல்லாம் வேணாம் தான் சொல்லுவா. நாளைக்கு அந்த பிச்சைக்கார பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு புழுவ பூச்சை உண்டாச்சுன்னா அந்த பூச்சி இங்க வந்து இந்த சொத்தெல்லாம் என்னதுன்னு சொரியும். நம்ம 3 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளும். நீ என்ன பண்ணுவ? எங்களோட சேர்ந்து தெருவில் நிப்ப, அவ்வளவுதான். ஆமாங்க, தம்பி சொன்னா அது சரியா தான் இருக்கும். ஆமா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்படி கேளு. அணுகுண்டு மாதிரி ஐடியா விடுறேன். இந்த சொத்தெல்லாம் நம்மளை விட்டு போக கூடாதுன்னா சுந்தரி என்ன விட்டு போக கூடாது. அதுவும் சரிதான். நாளைக்கே கல்யாணம் கட்டுட்டாய். அப்படி சொல்லு மாமா. பாத்தியா, நாளையில இருந்து நீ ஐயாவுக்கு சொந்தம். அது வரைக்கும் நான் இங்க இருந்தா தானே? எங்க போயிடுவேன்? ஊட்டி வச்சு உனக்கு தாலி கட்டுவேன். பூட்டி வைக்கிறதுக்கு நான் ஒண்ணு புறா கொஞ்சம் இல்ல, கத்துவேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கத்துவேன், இந்த ஊரை கூட்டுவேன். கூட்ட நல்லா கூட்டு. அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். உன்னை அதுக்கு முன்னாடி கெடுத்துருவேன். கெட்டு போன உன்னை எந்த பய கட்டிக்குவான்? எப்படி மாமா நம்ம ஐடியா? நல்ல விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காத, உடனே செய். அப்பதான் திமிரெல்லாம் அடங்கும். அதானே. அம்மா, கல்யாணம் ஆனா கூட இப்படி உருட்டி தான் கொடுக்கணும், அதான் என் ஆசை. அம்மா, அண்ணா பெரியாளுமா, கல்யாணம் வேணா பொண்டாட்டி கூட நீதான் ஓட்டு கொடுக்கணுமா? என்னையா நீ? மறிக்குழுந்து, நீயா? என்னம்மா? எங்க வீட்டை விட்டு நான் வந்துட்டேன். எதுக்குமா? இனிமே நாங்க திரும்பி போறதில்ல. ஏமா? எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதனாலதான் வந்தேன். கொஞ்சம் நில்லுமா. ஒரு வயசு பொண்ணு தன்னந்தனியா வீட்டு படித்தாண்டி வரக்கூடாது, அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. விடிஞ்சுதான் வரணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமோன்னு பயந்துதான் இப்ப வந்தேன். அம்மா, நீ என் புள்ள மேல உயிரையே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நீ முறைப்படி வந்திருக்கலாமே. முறையா? எல்லாமே முறை தவறி போயிடுச்சுமா. எவனாவது ஒரு தகப்பன் தான் பொண்ணையே கெடுக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் தகப்பன் சொன்னாமா? எப்படி தெரியுமா? உன்னை அதுக்கு முன்னாடி கெடுத்துருவேன். கெட்டு போன உன்னை எந்த பய கட்டிக்குவான்? எப்படி மாமா நம்ம ஐடியா? நல்ல விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காத, உடனே செய். அப்பதான் திமிரெல்லாம் அடங்கும். இப்ப சொல்லுங்கம்மா, இதுக்கு மேலே நாங்க இருக்க சொல்றீங்களா? நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாமா? சொல்லுங்கம்மா. இப்ப நீ வீட்டுக்கு போயிடு. நாளை காலையில நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கையில கால்ல விழுந்தாவது உன்னை மருமகளா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எங்க அப்பா கிட்டியா? அப்பான்னு நான் பேருக்கு தான் சொல்றேம்மா. அது ஒரு மிருகம், இதயமே இல்லாத கல்லு. அந்த கல்லு கிட்ட நீங்க எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கரையாதுமா. முடிவை நீங்க தான் சொல்லணும். அம்மாடி, எனக்கு இந்த பிள்ளைங்களை விட்டா வேற சொத்து சுகம் எதுவும் இல்லம்மா. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுமா.
நீங்க இருந்தா என்ன நடக்குமோ நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குமா. நாளைக்கு இந்த வீட்டுல உப்பாரி சத்தம் கேட்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க இருமா. இந்த வீட்டை சுடுகாடா மாத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ இருமா. நான் வேண்டான்னு சொல்லல. இல்லம்மா, உங்க பிள்ளைக்கு நான் மட்டும்தான் உயிர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கும் அவர் தான் உயிருங்கிறது நான் மறந்துட்டேன். அந்த உயிருக்கு என்னால எந்த ஆபத்தும் வர வேண்டாமா. நான் போயிடுறேன். இல்லங்க, எங்க போறீங்க நீ? வீட்டை விட்டு வரும்போது எங்க போறேன்னு தெரிஞ்சது. ஆனா இப்ப எங்க போறதுன்னு தெரியலப்பா. திரும்புங்க, உள்ள வாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. நீ என்னடா அது? பின்ன என்னம்மா, வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை வெளியில போக சொல்றீங்களே, இது நியாயமா? ஆமாமா, மறி கொழுந்து நம்ம கிட்ட அடைக்காம வந்துருச்சு. அத திருப்பி அனுப்புறது சரியில்லை. அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல. அண்ணி, பேசாத பெரியவரே பேசிட்டாரு, அப்புறம் ஏன் இப்படி நிக்கிறீங்க? எங்க அம்மா கால்ல விழுந்துருங்க. பெரியவரே, அண்ணி ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இனிமே நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.